Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஐடிக்கு நேத்து ஈவினிங் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. சோ எல்லாரும் செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 or 2 கோர்ஸ்க்கு மட்டும் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. soon அதுமே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து ரீவாலுவேஷன் ரீடோட்டலுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான அப்டேட் வந்து ரிசல்ட் பேஜ்லயே கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரீவாலுவேஷன் will be opened on 12/2/2024 னு கொடுத்திருக்காங்க. February 12 வந்து நீங்க ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு இன்னும் 5 மார்க் தான் தேவைப்படுது, கம்மியாக தான் தேவைப்படுது, நான் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன் ஆனால் கம்மியாக மார்க் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி யோசிக்கிற எல்லாருமே வந்து ரீவாலுவேஷன் இல்லைனா ரீடோட்டல் போட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பருக்கு நீங்கள் 1000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்டில் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் என்ன அப்படின்ற மாதிரி நேற்று கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்குக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இன்டர்னலில் நிறைய மார்க் வாங்கி எழுதுகிற எக்ஸ்டர்னலில் கம்மியாக மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை ஃபெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் எழுதுகிற தியரி எக்ஸாமில் அவங்க சொன்ன பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருந்தால் தான் வந்து பாஸ் ஆக முடியும். ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எழுதுகிற எக்ஸாமில் 18 மார்க் தான் வாங்கியிருக்காங்க, அதனால தான் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ ஃபெயிலும் போட்டிருக்காங்க. ஏன்னு போட்டிருந்தா உங்களுக்கு ஆப்சண்ட்டு, பீனா பாஸ், எஃப்னா வந்து ஃபெயில்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ் சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இன்னும் உங்கள் அசஸ்மெண்ட் வந்து சரியாக சப்மிட் ஆகாமல் போயிருக்கலாம், இல்லைனா நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா அட்டு சிம்பிள் எதுவும் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன், 3 ஸ்டார் வந்து போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் மினிமம் மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம்னு அர்த்தம். அதனால் உங்களை ஃபெயில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃபெயிலாக இருக்கவங்க தேவைப்பட்டால் நீங்கள் ரீவாலுவேஷன் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருக்குனாலும் 15 நாளைக்குள்ள நீங்கள் யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க நான் ரீவாலுவேஷன் போட்டு பாஸ் பண்ணிவிட்டேன், அந்த பேப்பரை வந்து அகைன் வந்து AAA போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டி வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீவாலுவேஷன் ரீடோட்டலுக்கான ஃபார்ம்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A20, C21, A21, C22, A22, C23 இந்த பேட்ச் மட்டும்தான் வந்து ரீவாலுவேஷன் போடுறதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ரீடோட்டல் வந்து எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வேணால் போடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அவங்க எலிஜிபிள்னு சொன்ன பேட்ச் மட்டும்தான் நீங்கள் ரீவாலுவேஷன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி யாராவது போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூன் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு 1 வீக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து எப்போ எப்படி அப்ளை பண்ணணும் செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.